வந்து கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நம்ம ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நட்ஸ் மட்டும் தான் வாங்கவே இல்லை. போன மாதமும் நட்ஸ் வாங்கலை, இந்த மாதமும் வாங்கலை. நெக்ஸ்ட் மந்த்தாவது கண்டிப்பாக வந்து வாங்கிடணும். சரி, இப்போ வந்து சிறுதானியம் தேவையான பொருள் எல்லாமே சிறுதானியமில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா ரைஸ் வைக்கிறதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து மட்டை ரைஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ப்ரௌன் ரைஸ் அதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்கார்ன், அவல் அதெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் கொண்டைக்கடலை, சுண்டல் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீனட் பட்டர் செய்கிறதுக்காக வந்து பீனட்டும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ சாஸ் செய்கிறதுக்கு தக்காளிலாம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன டேவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் டே. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு இல்லை 2 வீக்ஸுக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தியான ஒரு ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு வச்சா மட்டும்தான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம். இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டோம். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கண்ணாடி, அதாவது கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை பார்க்கும்போது தான் நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவாவது நம்ம சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிறுதானியம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அப்புறம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் அதை வந்து இப்போது கம்பலாக இருந்துச்சுன்னா நல்லா வறுத்து அரைச்சி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அந்த மாதிரி சில ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்குமே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு வந்து எப்படிலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேனிட்டி பாக்ஸ் அப்படின்னா நம்மளோட மேக்கப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்ல, மேக்கப் கிளாஸ் வந்து முடிச்சிட்டோம், மேக்கப் ஆர்டிஸ்டிக் கிளாஸு. ஸோ இப்போ ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்டியாக வந்து மாறிட்டோம். ஸோ அதுக்காக தான் வந்து நேற்று 2 நாளாக வந்து ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணி பேக் ஃபுல்லாக வந்து வாங்கி வச்சாச்சு. ஃபுல்லாக வந்து வேனிட்டி வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ப்ரைடலுக்கு நம்ம போகணுன்னா ஃபுல் செட்டு நம்ம கிட்ட இருக்குது, யார்கிட்டையும் வந்து நம்ம கேட்க தேவையில்லை. ஸோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே வாங்கி வச்சாச்சு. உங்களுக்கு யாருக்காவது வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி கமெண்ட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து நான் ரீப்ளே தருவேன். ஸோ வந்து கமெண்ட்லேயுமே உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த சைடு கை ரொம்ப வலிச்சு அதை சைடு மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரைடல் ஒர்க் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சாரீ ட்ராப்பிங்கும் நம்ம பண்ணுறோம், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கும் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நீங்கள் ப்ரைடலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே மேக்கப் போடுவோம். அப்புறம் வந்து உங்கள் அம்மா, உங்கள் இன்லாஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரைட்மேட்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ அவங்களுக்குமே வந்து நான் வந்து மேக்கப் போட்டு தருவேன். ஸோ ஹேர் ஸ்டைலாக வந்து சூப்பராக நீங்கள் கேட்குற மாதிரி நான் வந்து பண்ணி தருவேன். ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு லென்ஸ், லேஷஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோ மேக்கப் தான் படிச்சிருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். இன்றைக்கி வந்து வாங்க என்னென்னலாம் வந்து ஹெல்த்தி ரொட்டீனுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து பார்க்கலாம். என்னென்னலாம் வந்து நான் பண்ணி வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அரிசி மூட்டையில் வந்து நல்லா மூட்டை கட்டி கொடுத்துட்டாரு அந்த அண்ணா. நாங்கள் ரெகுலராக வந்து இது எப்படியும் வந்து 1 மந்த்துக்கு 2 டைம்ஸ் இல்லை 1 டைமாவது கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கிடுவோம். வாங்கி ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். நீங்களுமே வந்து இந்த போயிட்டு நிறைய அரிசி அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி சிறுதானியமாக வாங்கி உங்கள் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் சின்னவங்க அது இல்லாமல் பெரியவங்க எல்லோரும் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகர் வராது, பிபி வராது. சின்ன குழந்தைங்கள வந்து இப்போத்துலேருந்தே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நீங்கள் வளர்க்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் என்னோடய லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து 40 பொருள் வச்சு ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுறேன். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி உங்களால் சாப்பிட முடியலனாலும் நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் ஒன்று வாங்கி நீங்கள் வந்து காலையில் வந்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து எனர்ஜியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களோட மார்னிங். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அப்படி உங்களால் முடியுது அப்படின்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ என்னென்னலாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட ஹெல்த்தி ரொட்டீனுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் சொல்லலாம், இல்லை ஃபுட் ஸ்டைல் ரொட்டீன்னு சொல்லலாம். இது வந்து கருப்பு உளுந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக வந்து கருப்பு உளுந்தில் வந்து புட்டு செஞ்சு தருவார். ஸோ வந்து கருப்பு உளுந்தில் வந்து புட்டு வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நிறைய பேர் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணும்போது ரெசிபி சொல்லுங்கள், கருப்பு உளுந்தில் போய் எப்படிங்க புட்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து நான் இந்த வாட்டி செய்யும் போது ரெசிபி வந்து வீடியோ எடுத்துடுறேன். ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அவர்கிட்ட சொல்லும் போது மறந்து அவர் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடாரு. ஸோ வந்து நான் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து கருப்பு கவுனி அரிசி. இது வந்து இங்கே கண்டிப்பாக இது 1 கிலோ வந்து 250 சம்திங் அதிகம் ரேட்டு. நான் வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட 1 மந்த்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு 3-4 வாட்டியாவது இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபுட்டில். அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்பவே ரிச்சு. ஸோ வந்து இவனை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து கருப்பட்டி.
இருக்கிறதுலே வந்து நம்பர் 1 கருப்பட்டி வந்து நம்ம அண்ணா வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து கருப்பட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். இது ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்களுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பச்சை பயிறு நம்ம எப்பவுமே வேக வச்சு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அதுக்காக தான் பச்சை பயிறு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து வெள்ளை சன்னா வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிளாக் சன்னா வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம வேக வச்சு சுண்டல் டைப்பில் வந்து சாப்பிட்ருவோம், இல்லை வந்து சாலட் பண்ணியும் சாப்பிடுவோம். இந்த டைம் வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வெள்ளைச்சோளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெள்ளைச்சோளம் வந்து இதை வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் போட்டு நம்ம வந்து பாப்கார்ன் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எப்படின்ட்டு நானுமே காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து நம்ம ஃபுட் ஸ்டைலை வந்து மாற்றிக்கிறதுக்காக ஏதாவது கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து டக்குன்னு போயிட்டு குக்கரில் வந்து இது 4 போட்டுட்டு ஆயில் போட்டு இல்லை பட்டர் போட்டு நம்ம வந்து பொரிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பாப்கார்னாக மாறிடும். ஸோ அதுக்காக தான் வந்து வெள்ளை மக்காச்சோளம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், சின்னது. ஸோ இதெல்லாம் வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸ் தரேன் நான். இதுவுமே வந்து ராஜ்மா உங்களுக்கு தெரியும்ல, ராஜ்மா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ராஜ்மா வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் இல்லாத ப்ரோட்டீன் கண்டென்ட்டே கிடையாது, அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது இதில். ஸோ அதனால் நம்மளோட டே டு லைஃப்பில் கண்டிப்பாக நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். அதுக்காக தான் வந்து நான் ராஜ்மா வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வந்து ப்ரௌன் ரைஸ் உங்கள் சாப்பாட்டுக்காக வந்து நீங்களும் சேஞ்ச் பண்ணுங்கள். அதில் வந்து செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். சுகர் வராது, வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாக போடாது, வெயிட்டே போடாது. ஸோ வந்து ஹெல்த்தியாக வந்து உங்கள் உடம்பு இருக்கும். பிசிஓடி, பிசிஓஎஸ், இன்ஃபெர்டிலிட்டி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வந்து இந்த மாதிரி சிறுதானியம் தாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. உங்களோட ஒயிட் ரைஸை வந்து மாற்றிட்டு இதை வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு டே வந்து ப்ரௌன் ரைஸ் எடுங்க, ஒரு நாள் வந்து மட்டர் ரைஸ் எடுங்க. இந்த மட்டர் ரைஸ் வந்து கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்களா, அதுதான் இந்த மட்டர் ரைஸ். இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே இந்த மட்டர் ரைஸ் தான் எடுப்பாங்க, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. நம்மளுமே வந்து இந்த மட்டர் ரைஸ் வந்து சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒயிட் ரைஸ் வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க. மற்ற நாள்லாம் வந்து ப்ரௌன் ரைஸ் அதுக்கப்புறமேட்டுக்கா மட்டர் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேழ்வரகு. கரெக்டாக கேழ்வரகு வந்து தோசை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி கஞ்சி பொங்கல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தோம், புட்டு அந்த மாதிரி சாப்பிட்டே இருந்தோன்னா நம்மளோட இட்லி தோசை கிரேவிங்ஸ் வந்து வந்துடும். ஸோ வந்து இட்லி தோசை கிரேவிங்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக கம்பில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி ஆட் பண்ணி கம்பு தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கம்பு தோசை வந்து ப்ரிப்பரேஷனும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்து கம்பு மாவு ரெடி பண்ணி தோசைலாம் ரெடி பண்ணலாம், இட்லிலாம் நம்ம அதில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நிறைய வந்து கேழ்வரகு நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா நான் போடுறேன், ஷார்ட்ஸ்லையாவது போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பீனட் இந்த வேர்க்கடலை எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, பீனட் பட்டர் வந்து நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சப்பாத்தியில் செய்யும் போது அதை வந்து மேலே வந்து தடவிட்டு அதை வந்து ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ஹோம்மேட் பீனட் பட்டர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெகுலராக வந்து நாங்கள் பீனட் பட்டர் வந்து நிறைய எடுத்துப்போம். ஸோ வந்து ஹோம்மேடாக செஞ்சு எடுத்துக்கலாமே, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஸ்கூலுக்கு வந்து சப்பாத்திலாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஹோம்மேடாக வந்து நம்ம பீனட் பட்டர்லாம் தடவி கொடுத்தோன்னா குழந்தை சூப்பராக சாப்பிடுவான். ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா மேஜராக வந்து எப்போவுமே வந்து 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ தான் நான் வாங்குவேன் இந்த சிறுதானியம். வெங்காயம் எடுத்துனா போய் வாங்கிப்பேன். பட் வந்து இந்த வாட்டி வாங்கி வச்சுட்டா நம்ம வந்து பொங்கல் செய்கிறதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து கஞ்சி வந்து ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு கிலோவோ வாங்கிட்டு வந்துட்டேன். இது இருந்துச்சுனாலே நாங்கள் வந்து அவுட் சைடில் வந்து எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டோம். இது இல்லை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைனா மட்டும்தான் வந்து ஏதாவது இன்றைக்கி கடையில் வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். நான் கேட்டாலே போதும் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ அதுக்காக தான் அவர் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் வந்த உடனே ஒரு 7 o'clockலாம் வந்து எங்களோட டின்னர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து 1 kg இவ்வளவும் வாங்கி நான் ரீஃபில் பண்ணுறேன். இவ்வளவும் வாங்கி ரீஃபில் பண்ணால் தான் நம்மளால் ஹெல்த்தியாக சாப்பிட முடியும். இது வந்து வரகு அரிசி, அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து சாமை. ஸோ வந்து சிறுதானியம் தான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சிறுதானியம் தான் வந்து கம்ப்ளீட்டாக என்னோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இத்து பிறந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 4 மந்த்லேயே வந்து கோவிட் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து அதாவது டெத்தை வந்து பார்த்துட்டு ரிட்டன் வந்த ரீபர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் நடக்க முடியல, என்னால் எழுந்து கூட நிற்க முடியல. அப்படியே எழுந்து நின்றேன்னா கீழே விழுந்துடுவேன். என்னால் வந்து பேலன்ஸே இல்லாமல் தொப்புன்னு கீழே விழுந்துகிட்டே இருப்பேன். உண்மையாக லிட்டரலாக அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப வந்து பயமாக இருக்கும், உடம்புலாம் நடுங்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அந்த டைமில் தான் நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் கோவிட் வந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் வர மாதிரி நிறைய பேருக்கு வந்து இருக்குது, அது இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி எனக்கு வந்திருக்கலாம். ஏன்னா என்னோடய உடம்பே வந்து கையெல்லாம் அப்படியே மறுத்து போயிடும், அந்த ஷோல்டர்லாம் அப்படியே விழுந்துடும்.
கால் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது, பாத்ரூமில் போய் உட்காந்துனா மூச்சு வாங்குவோம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. ஏன்னா லங்ஸ் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிடுச்சு. 4th ஸ்டேஜில் இருந்தேன் நான். 5th ஸ்டேஜ் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் நெருங்குற டைமில் என்னை வந்து ரெஸ்க்யூ பண்ணி, அதாவது நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தேன் அந்த டைமில். அந்த ஒரு 15 டேஸ் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து அப்பாசாமின்ற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகி, அந்த கதைலாம் நினச்சாலே வந்து கொடூரமான கதை. என்ன குழந்தை வந்து பால் குடிக்கிற குழந்தை, அதை வந்து நான் வீட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோவிட் அஃபெக்ட், என்னோட அம்மா, தம்பி, அப்பா எல்லாருக்குமே கோவிடு. எங்களோட வீடே வந்து சீல் பண்ணிட்டாங்க, யாருமே உங்கள் வீட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஆடான சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்துச்சு அந்த கோவிட் டைமில். குழந்தைக்குமே வந்து ஃபீவர் இருந்துச்சு. குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் விட்டுட்டு ஹஸ்பண்டை பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து, நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். அப்பா அம்மா எல்லாருமே வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து லாக்டவுனில் இருக்காங்க. வீட்டில் வந்து சீல் பண்ணியாச்சு. ஏதாவது வேணும் அப்படின்னா வருவாங்க, வாலண்டியர்ஸ் வருவாங்க, அவங்ககிட்ட கொடுத்தனா மில்க்கு, காய்கறி அது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களாம். அந்த மாதிரிலாம் நிறைய வந்து பிரச்சனை ஆயிடுது. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் உடம்பு ஃபுல்லாக வீக் ஆகிடுச்சு எனக்கு. அதாவது நான் சொல்கிறேன்னு, எழுந்து நான் நின்றனாலே பேக்கில் ரிவர்ஸில் போய் தபால்னு விழுந்துருவேன், இல்லை முன்னாடி வந்து விழுந்துருவேன். அந்த மாதிரி சுத்தமாக உடம்பு வந்து ரொம்பவே வந்து பாலாயிடுச்சு. அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து எனர்ஜி கிடையாது, பிபி அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது. சுகர்லாம் 450 கிட்ட இருந்தது. எங்கள் வீட்டில் யாருமே என்கிட்ட சொல்லலை, சுகர் டேப்லெட்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ வந்து சுகர் டேப்லெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அதுக்கப்புறம் வந்து லேப் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது சுகர் வந்து 450 இருந்தது. பிபி வந்து எல்லாமே வந்து அதிகமாக இருந்துச்சு. நான் நார்மலாகவே கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் எப்படி என்னை வந்து நம்ம அப்படியே ரீபேக் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானியம் மட்டும்தான். இந்த சிறுதானியத்தை வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்தேன். இந்த சிறுதானியம் மட்டும்தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. என்னோடய சுகர் லெவலை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிச்சு, பிபியில் எல்லாமே கம்மி பண்ணிச்சு. வெயிட் லாஸ் வந்து அவ்வளோ சூப்பரான 25 kg கிட்ட நான் வந்து வெயிட் லாஸ் ஆனேன். செம்ம ஒல்லியாக மெலிஞ்சிட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு அந்த சுகரும் வரல, பிபியும் வரல. இப்போ கூட அந்த கடைக்கார அண்ணா வந்து என்ன சொன்னார், கம்ப்ளீட்டாக ஒரு 4 to 5 இயர்ஸாக எங்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக வந்து யாருமே வந்து சஸ்டெயின் பண்ண மாட்டாங்க, நீங்கள் அடிக்கடிக்கு வந்து வாங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்னார். ஸோ வந்து நம்ம ரெகுலராக ஒரே கடையில் தான் வாங்குவோம். ஸோ அந்த அண்ணா கிட்ட தான் வந்து நம்மளோட ப்ரிமோ ஹெல்த் மிக்ஸுக்குமே வந்து நான் வந்து சிறுதானியம் எல்லாமே அவர்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அவர் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக ஆகிட்டார் நம்மளுக்கு. நீங்கள் மட்டும் வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெல்த் மிக்ஸ்லாம் வந்து சிறுதானியம் போட்டு வந்து சேல் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொன்னார். ஸோ ஆமாம், நம்மளோட ப்ரிமோ ஹெல்த் மிக்ஸில் 40 இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதில் 29 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து சிறுதானியம் மட்டும்தான். ஒன்றுத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 11-12 ஐட்டம் வந்து நட்ஸ் மட்டுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பூசணி விதை, அதுக்கப்புறமேட்டுக்கா வால்நட், அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒன்றா பார்த்து என்னோட குழந்தைக்கு என்ன மாதிரி ஆட் பண்ணி நான் வந்து அரைச்சி கொடுத்தனும். அதே வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் செஞ்சு தரேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி இல்லை வந்து வாட்ஸ்அப் நம்பர் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டே டு லைஃப்பில் வந்து ஒயிட் அவாய்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்ச அளவுக்கு வந்து சிறுதானியம், நட்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து கொண்டைக்கடலை, சுண்டல், அந்த மாதிரி ராஜ்மா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுதான் என்னோடய லைஃப் ஸ்டைலாக நான் சேஞ்ச் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. நடுவில் மட்டும் நாங்கள் ஏதாவது வெளியே சாப்பிடுவோம், இல்லைனா வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துப்போம், இல்லை 1 வீக் எடுத்துப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பேக் டு ரொட்டீனுக்கு வந்து நாங்கள் சேஞ்ச் ஆகிடுவோம். இப்போ 1 வீக் அப்படி நார்மலாக இருந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து ரீபேக் கொடுத்து மறுபடியும் வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாமே வந்து வாங்கி சாப்பிடுவோம். இந்த டைம் எப்போ நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா, அது காலி ஆகிடுச்சுனா மட்டும்தான் வந்து நம்ம நார்மல் ஒயிட் ரைஸ் வாங்குவோம். ஏன்னா வந்து போய் வாங்கிட்டு வரணும்ல, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் போகணும். ஸோ அதனால் அந்த டைம் மட்டும் தான் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவுட் சைடில் சாப்பிட்றது என்ன, ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது என்ன, அந்த மாதிரி ஆகிடும். மற்றபடி மறுபடியும் வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து ரொட்டீனுக்கு வந்து மாறிடுவோம். ஸோ நீங்களுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து 1 வீக்கில் வந்து ஒரு 2 days இல்லை 3 days ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து வாங்க, சிறுதானியம் எடுத்துக்கோங்க. அதுமாதிரி நிறைய பண்ணுங்கள். அடுத்து வந்து கம்பு வந்து அது பேர் என்ன, கம்பங்கூழ் செய்கிறதுக்காக வந்து கம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே வந்து நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சிலே அரைச்சிட்டு நல்லா வந்து நைட்டே வந்து கூழ் காசிட்டு காலையில் வந்து மோர் கூட கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அவ்வளோ ஹெல்த்தி இந்த கம்பில், வேறு மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும் நம்ம பாடி ஹெல்த்திக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக கம்பெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து ரெட் அவல் வந்து இந்த 1 kg வந்து வாங்கிட்டு வந்தார். முக்கால்வாசி காலி, கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ ரெட் அவல் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக இது வந்து செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு எந்த கிரேவிங்ஸ் வந்தாலுமே அது வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். டக்குன்னு உங்களுக்கு வந்து பசி எடுக்குது, இல்லை ஏதாவது சாப்பிடணும் கிரேவிங்ஸாக இருக்குன்னா இது ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணியில் சூடாக பால் ஊற்றிட்டு நாட்டு சக்கரை இல்லை ஹனி போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி வயிறு நல்லா திம்முன்னு ஆகிடும். ஸோ வந்து ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஈவனை எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ என்னென்னலாம் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து
நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்னென்னலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன்ட்டு. ரெட் அவல், அதுக்கப்புறம் வந்து வெள்ளை மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், வெள்ளை குட்டிச்சோளம் அவன், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து வெள்ளைச்சன்னா, ராஜ்மா, அப்புறம் வந்து கருப்பு சுண்டல், பச்சை பயிறு, இதெல்லாம் வந்து நம்ம வேக வச்சு ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப நம்மளால் முடியல ஈவினிங் டைமில் கிரேவிங்ஸ் அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இவனை 2 பேரும் வந்து பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா அவள் வந்து போட்டு ஒரு 4 மணி போல் சாப்பிட்டோன்னா வயிறு வந்து நல்லா ஃபில் ஆகிடும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம டின்னர் சாப்பிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா லஞ்சுக்கு வந்து இது 2 தான். ஸோ வந்து மட்டர் ரைஸ், அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ், இதுதான் நம்மளோட மெயின். ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இது 2 தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து கம்மங்கூழ் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஏதாவது ஒரு சிறுதானியத்தில் பொங்கலோ இல்லை கஞ்சோ வந்து காலையிலேக்கு எடுத்துக்கலாம். பீனட் பட்டர் நான் சொன்ன மாதிரி சப்பாத்திலாம் செஞ்சோன்னா மேலே தடவி ரோல் மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து டின்னருக்கும் இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கேழ்வரகு தோசை செஞ்சு சாப்பிட்லாம். இதுவுமே வந்து ஈவினிங்கில் நான் சொன்ன மாதிரி புட்டு, கருப்பு கவுனி புட்டு, அதுக்கப்புறம் சாமையில் பொங்கல் அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் எங்கள் வீட்டில் சர்க்கரையே இருக்காது. உண்மையாக சொல்ல போனால் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் தான் இருக்கும். அது 1 மந்த் இல்லை 2 மந்த் வரைக்குமே வரும். ஏன்னா நாங்கள் எதுலேயுமே சர்க்கரை போட்டு சாப்பிட மாட்டோம். சர்க்கரை மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிற ஐட்டம்ஸும் நாங்கள் நிறையவே சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எதாவது கிரேவிங் இருக்குது அப்படின்னா இந்த கருப்பட்டியை வந்து நுணுக்கி இப்போது அவல் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து பால் ஊற்றிட்டு மேலே வந்து நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா இந்த கருப்பட்டி வெல்லத்தை வந்து போட்டுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ எம்மையாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணணும்.